கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இப்ப கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இப்ப நமக்குள்ள இருக்குது. அது எல்லாமே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. தனியா ஒரு வாக்குத்தத்தம் தேவையா? ஒரு குழப்பம் பாருங்க என் அன்புக்குரியவர்களே, நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, உங்களுடைய பிரச்சனையை சொல்றீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? அந்த நோய்க்குரிய அந்த பிரச்சனைக்குரிய மாத்திரையை கொடுப்பாரு. இல்ல எல்லா நோயாளிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் ஒரே மாத்திரையை கொடுப்பாரா? கண்டிப்பா கிடையாது. அந்த நோய்க்கு தக்கபடியான மாத்திரையை தான் கொடுப்பாரு. அதுபோலதான் எல்லா வாக்கு தத்தங்களும் எல்லா வாக்குறுதிகளும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு நமக்குள்ளதான் இருக்குது. ஆனா ஆவியானவர் நம்முடைய தேவைக்கு தக்கபடி, நம்முடைய போராட்டத்துக்கு தக்கபடி, நம்முடைய சூழ்நிலைக்கு தக்கபடி அதை எடுத்து வாக்குத்தத்தமா நம்ம கையில ஒரு பட்டயமாக கொடுக்கிறார். கடவுளின் வார்த்தையை போர்வாளாக ஏந்தி நில்லுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தையை நீங்க பட்டயமா ஏந்தி நின்று எதிர்வரும் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்காக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. சூழ்நிலைகள் வருகிற பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆகையினால அநேக வாக்குத்தத்தங்கள், எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா வாக்குறுதியும் நமக்குள்ள இருந்தாலும் சூழ்நிலைக்கு தக்கபடியாக, நம்முடைய தேவைக்கு தக்கபடியாக ஊழியர்கள் வழியாக ஆவியான ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார்.